சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செல்லும் இடமெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிர்ப்புகள்தான். ஏனென்றால் 9 மாதத்திற்கு பிறகு மீண்டும் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. தற்பொழுதே மக்களை ஏமாற்றுவதற்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் திமுக செய்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் போன்ற மிக முக்கியமான மாவட்டங்களுக்கு சென்று திமுக மீண்டும் 2வது முறை வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் அங்குள்ள மக்கள், நீங்கள் சொன்ன வாக்குறுதி என்ன ஆனது? இது தஞ்சாவூரில் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் ஈரோடு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களுக்கு சென்ற பொழுதும் அங்கும் மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். இது செய்தி ஊடகங்கள் வெளியிடாமல் தடுக்கப்பட்டதும், அப்படி வெளியிட்டால் அவர்களது ஊடகங்கள் அங்கீகாரம் ரத்து செய்யும் என்று எதிர்ப்புகளும் திமுகவிடம் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சில இணையதளங்களில் இதை பற்றியான முழுமையான தகவல்கள் ஆதாரங்களுடன் இருக்கிறது. அதை வைத்துதான் நாம் இந்த வீடியோவை பார்க்கிறோம். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அவர்கள் சொன்ன 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி அடைவது கடினம் என்றும், அதாவது எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 2011ஆம் ஆண்டு என்ன நடந்தது? தமிழக அரசியலில் இதுவரை பெரிதளவில் எதிர்பார்க்கப்பட்ட எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்கும் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். 2011ஆம் ஆண்டில் அதுதான் நடந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தது. அதேபோல் 2026லும் நடக்கும். தற்பொழுது மக்கள் திமுகவை விரட்டி அடிப்பதற்கு காரணமும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2வது ஆண்டிலேயே 15% மேலாக ஓட்டு வங்கிகளை வைத்திருப்பதாகவும் அவர் ஒரே வார்த்தையில் கூறிவிட்டார். அரசியல் எதிரி திமுக தான் என்பதையும், இன்னும் ஒரே ஒரு காரியம் விஜய் அவர்கள் செய்துவிட்டால் நிச்சயம் 2011ஆம் ஆண்டில் நடந்தது 2026இல் நடக்கும். அதாவது அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடக்கும். ஏனென்றால் மக்களவை தேர்தலில் எல்லோரும் கூறுவார்கள் 39 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் திமுக தான் வெற்றியடைந்தது. இதை வைத்தே பார்க்க வேண்டாமா? 2016இல் இப்படித்தான் 38 தொகுதிகளில் திமுக வெற்றியடைந்தது. சொன்னபடியே 2021ஆம் ஆண்டிலும் திமுக அரியணையில் ஏறியது. ஆனால் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் மக்களவை தேர்தலில் சந்தித்தது. ஆனால் இதில் சேர்ந்து இருந்திருந்தால், கூட்டணி வைத்திருந்தால் 2வது இடத்தில்தான் திமுக இருந்திருக்கும். பல தொகுதிகளில் அதிமுகவும் பாஜகவும் வெற்றியடைந்திருக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது.